இப்போ நான் வந்து இந்த ரசம் ஊற்றி சாப்பிட போகிறேன். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி? பாருங்கள், இந்த இலைக்கு பேர் தான் தூதுவளை. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இலை செடியில். இந்த மாதிரி இலையை பிடுங்கிட்டு வந்துடணும். இலையை பிடுங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி தூதுவளை ரசம் வைப்போம். சளி இருமலுக்கெல்லாம் நல்லா கேட்கும். ரசத்துக்கு நம்ம எப்படி அரைக்கணுமோ அந்த மாதிரி மிளகு, சீரகம், பூண்டு ஒரு 5-6 பல்லு தட்டியிருக்கிறேன். ஒரு 4 கொத்தமல்லி, ரொம்ப அதிகமாக போட்டால் கசக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போ நம்ம தேவைக்கேற்ப தூதுவளை இலை. இந்த மாதிரி ஓட்டையாக இருந்ததுன்னா எடுத்து போட்டுருங்க. இப்போ இதே அப்படியே அரைச்சிடலாம். இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு. 1-2 இப்படித்தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இப்போ வந்து எல்லாம் போட்டு அரைச்சிருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம ரசத்தை ரெடி பண்ணலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே தக்காளியும் புளியும் எடுத்து வச்சு கொஞ்சம் அடுப்பில் வச்சு இறக்கியிருக்கிறேன். கொதி தண்ணியில் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து அப்படியே கரைப்போம். உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கலே கொஞ்சம் மேலே பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன். அதையும் போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், நான் போடலை. இப்போ இதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுடலாம். எல்லாம் கரைஞ்சிருச்சு. உப்பு பார்த்துக்கோங்க. மிளகு பொடி போட்டிருந்தீங்கன்னா காரம் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா தாளிக்கும் போது வரமிளகா போட்டுக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். கலரே மாறிச்சு பாருங்கள். ரசம் பச்சை கலர் லைட்டாக தெரியுதுங்களா? இப்போ வடச்சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு போடுறேன். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் போடணும். அது உங்கள் பிரியம், நான் போடலை. அது கூடயே 2 வரமிளகா போடுறேன். உங்களுக்கு எச்சு காரம் வேணுன்னா எச்சா போட்டுக்கோங்க. ஏற்கனவே ரசத்துக்கு கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் கம்மியாக தான் கருவேப்பிலை போடுறேன். போடலைனாலும் தப்பு இல்லை. இப்போ இதை வந்து 2 கரட்டி விட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க ரசத்தை அப்படியே ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கட்டும், பார்ப்போம். இப்போ ரசம் வந்து கொதிக்குது பாருங்கள். நம்ம சாதா ரசமெல்லாம் பொங்குனோன்னே எடுத்துருவோம். இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஏன்னா அந்த பச்சை இலையில் அரைச்சிருக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து நல்லாவே கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள். இப்போ நல்லாவே கொதிக்குது. கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள். அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக, ஏன்னா அந்த இலை தூதுவளை இலை போட்டுருக்கோம் இல்லையா. அப்புறம் கொத்தமல்லியெல்லாம் அரைச்சி போட்டுருக்கோம். லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நல்லா கொதிச்சு வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம். சளி பிடிச்சிருந்ததுன்னா சளி நல்லா விட்டுரும். இந்த ரசம் வந்து இந்த மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு தூதுவளை ரசம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணி பாருங்கள். ஏதாவது சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கவிஸ்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.